தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 39,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமா, ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகிரி உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த வித ஃபேஸஸும் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராயா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு மியூசியம் தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் அசிஸ்டண்ட்டில் ஏ கிரேடில் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் 1 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரிக்கு இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 2 வேக்கன்சிஸும் ஓபிசிக்கு 1 வேக்கன்சிஸும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஃபிட்டருக்கு 2 வேக்கன்சிஸ், கார்பெண்டருக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ஆர்டிஸ்ட்டு ஏல உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்து இங்கே சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு அதில் காம்பினேஷனாக ஏதாவது 2 சப்ஜெக்ட் அவங்க சொல்லியிருக்க சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியோ, மேத்தமெட்டிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஆஸ்ட்ரானமி அல்லது ஜியாலஜி அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மாதிரி படிச்சிருக்கணும். அல்லது பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் அது கெமிஸ்ட்ரி படிச்சுட்டா அதோட 2 சப்ஜெக்ட் காம்பினேஷனில் படிச்சிருக்கணும். அதாவது ஜுவாலஜி, பாட்டனி, மைக்ரோபயாலஜி, என்வைரன்மெண்ட் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூசியல் டேட் ஜூன் 15, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற மாதிரி ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அந்த டேட்டில் அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இந்த போஸ்ட்டுக்கு 25,500 81,100 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா அலவன்சஸ்லாம் சேர்த்து 54,000க்கும் மேலே சொல்லியிருக்காங்க. ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஏஜ் லிமிட் 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 3 வேக்கன்சிஸ் 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், அதுலேயும் நீங்கள் குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 10 மினிட்ஸில் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷோ அல்லது 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்தியும் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஏஜ் லிமிட் 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஏ இந்த போஸ்ட்டுக்கு சேலரி 19,900 63,200 வரைக்கும் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா 10th அல்லது மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட ஐடிஐயில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஆர்டிஸ்ட் ஏ 1 வேகன்சிஸ். சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 63,500 வரைக்கும் பேசிக் பே. அது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 39,970 ரூபா பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸோ ஃபைன் அல்லது கமர்ஷியல் ஆர்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் டியூரேஷன் ஆஃப்டர் எஸ்எஸ்எல்சி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணியிருக்கீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அல்லது நீங்கள் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி 2 இயர்ஸ் வந்து ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு போஸ்ட்டு எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு 100 மார்க்குக்கு இருக்கும். அதில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 40 மார்க்கு கொஸ்டின் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் 60 மார்க்கு கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 100 மார்க்கு. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் 100 மார்க்குக்கு ரிட்டன் டெஸ்ட், அதாவது ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இது எல்லாமே உங்களுக்கு 100 மார்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜென்ரல் இங்கிலீஷு, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் ரிட்டன் டெஸ்ட்டு 30 மார்க்கு, ட்ரேட் டெஸ்ட்டு 70 மார்க்குக்கு இருக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் ஏ இந்த போஸ்ட்டுக்கும் ரிட்டன் டெஸ்ட் 30 மார்க்குக்கும், ட்ரேட் டெஸ்ட்டு 70 மார்க்குக்கும் இருக்கும் 100 மார்க்குக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்டர்ஸ் இல்லை, பெங்களூரில் போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அவங்க சொல்லியிருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் மஸ்ட்டாக கரெக்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோடில் தான் விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பியாக நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படின்னா அது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும் நீங்கள் விண்ணப்பித்தாலே போதுமானது. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 885 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதில் 750 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. மீதி 135 ரூபா பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 885 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும். இதில் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? எங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஃபீஸ் பெய்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும். அந்த ஃபீஸையுமே பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அட்மிட் கார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட்லேயே போய்ட்டு அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அவங்க கேட்குற மாதிரி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன் காப்பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிற டீட்டெயில்ஸுமே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.